திமுக கூட்டணியில் இருந்து விசிகவை வெளியே கொண்டு வர எதிர்க்கட்சிகள் முயன்று வரக்கூடிய வேளையில் அதன் பின்னணியும் காரணமும் என்னவாக இருக்கும் என்பது பற்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறோம். தொடர்ந்து தாவேக துணை பொதுச் செயலாளர் திரு சிடிஆர் நிர்மல்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு நிர்மல்குமார், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. திமுக கூட்டணியில் இருந்து ஏன் விசிக வெளியேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் பேசும்போதும் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி விசிகாவை தான் மறைமுகமா அழைப்பு விடுத்திருந்தாரு. இப்ப திமுக கூட்டணியிலிருந்து ஏன் விசிக வெளியேறணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நான் அதை பத்தி நம்ம இப்ப அவர்கள் வெளியேற வேண்டும் என்று நம்ம சொல்றதுல நல்லா இருக்காது. ஆனால் ஒரு விஷயம், அண்ணன் திருமாவளவன் ஒரு அதனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு போராளியாக ஆரம்பிச்சார் அண்ணன் திருமாவளவன். கடந்த இந்த திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவங்களுடைய திமுக அதாவது விடுதலை சிறுத்தை தொண்டர்களே பல இடத்துல அந்த தேர்தல் சமயத்திலாம் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம், உரிய மரியாதை கிடைக்கவில்லைன்னு சொல்லி பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு போராளியாக ஒரு களத்துல நின்று இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த ஒரு 4 வருடமாக திமுக செய்யும் அனைத்து தவறுகளுக்கும் ஒரு எப்பெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதோ அப்பதான் இவங்க எல்லாம் கண்டன் பண்ணி இவங்க ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக மட்டும் பயன்படுத்துற மாதிரி தான் தெரியுது. ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கான எந்த விஷயத்தையும் அண்ணன் திருமாவளவன் செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன்னா திமுக கூட்டணியில ஏன்னா அவருக்கான அந்த உரிமையை கொடுக்குறாங்களான்னு தெரியல. அவர் நினைச்ச நேரத்துல அவருடைய கட்சி தொண்டர்களுக்கோ இல்ல கட்சியினருக்கோ அவரால் என்ன செய்ய முடியும், இந்த அரசை, மாநில அரசை வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்னு தெரியல. அது இல்லாமல் பல இடங்கள்ல அந்த திருமாவளவனே அவர் சொல்லியிருக்காரு அவரால் நினைச்ச விஷயத்தை சமுதாயத்துக்கும் சரி அவரோட தொண்டருக்கும் செய்ய முடியலன்னு ஒரு கருத்துக்களை பல இடத்துல அவங்களோட கட்சியினர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு போராளியா இருந்தவர் இன்னைக்கு ஒரு காம்ப்ரமைஸ்டு பாலிடிக்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாருன்னு ஒரு சந்தேகம் இல்ல இருக்கு. இது அவரு போன்ற அண்ணன் திருமாவளவன் போன்ற ஒரு தலைவருக்கு இது பொருத்தமாக இருக்காது. ஏன்னால் அவர் சார்ந்து அவர் பயணித்த வழியே வேற. கண்டிப்பாக எப்படி திமுகவுடன் யார் இருந்தாலும் அவர்களுக்கும் சேர்த்து அழிவாகத்தான் தமிழகத்துல பார்த்திருக்கோம். பல ஹிஸ்டரியில எல்லாம் பார்த்திருக்கோம். இது வரைக்கும் வரலாறுகள்ல திமுகவுடன் பயணித்த எல்லாருமே அந்த கட்சிகள் எல்லாம் அழிந்ததான் பார்த்திருக்கோம். ஆனால் திருமாவளவனுக்கும் இது போன்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்றது என்னோட தனிப்பட்ட ஒரு கருத்து. மற்றபடி தொடர்வதும் தொடராதும் அண்ணன் திருமாவளவனுடைய விருப்பம். அது எப்படி இருக்கணும் அவர்கள் முடிவு செய்யணும். அதை பற்றி கருத்து கூற எனக்கு இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நிர்மல்குமார்.